எல்லாருக்கும் ஹாய். உங்களோட சப்போர்ட்டை வந்து எல்லாரும் மேலும் மேலும் தெரிவிங்க. சுமி vlogs வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டே. ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா யூகேல நாங்கள் செலிப்ரேட் பண்ண பேபி ஷவர், அதாவது வளைகாப்பு ஃபங்க்ஷன் அங்கே எப்படி இருந்தது, அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருந்தோம் அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேபி வந்து டீம் கேர்ளா பாயா அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ரிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து டீம் கேர்ள் எடுத்தேன், அவங்க வந்து டீம் பாய் எடுத்திருந்தாங்க. ஸோ கேர்ள்னால் நம்ம வந்து க்யூட்டாக போ மாதிரி இருந்து அதில் நம்ம பேர் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஹீ ஷீக்கு. ஸோ நான் போவில் வந்து என் பேர் எழுதியிருந்தேன். அண்ட் பாய்க்கு வந்து டை வச்சுருந்தாங்க ப்ளூ கலரில், அதுவுமே க்யூட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு நம்ம எதாவது விஷ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நோட்டில் நம்ம வந்து எழுதலாம், அதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ், ஸோ ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே டீம் கேர்ள் டீம் பாய் டீமில் வச்சுருந்தாங்க. ஸோ ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ எப்பயுமே வந்து கேர்ள் தான் வெயிட்டு. ஸோ ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா என் தம்பி வந்து எனக்காக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கான், எங்கள் விலாகை பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சத்தமாக இருந்ததால் நான் அதெல்லாம் ஆடியோ வந்து ஆட் பண்ணலை. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மாமியோட கிஃப்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட சீர்வரிசை அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்து மாமிக்கு வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து போட ஆரம்பித்தோடனே கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ஆரம்பித்தோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டாங்க. பிகாஸ் இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட பேரையும் அவங்க ஹஸ்பண்டோட பேரையும் வந்து எழுதி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடமே வந்து அப்படியே அந்த ஹாலே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டோம் அவங்க அழுததை பார்த்து. ஸோ அந்த கிஃப்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பேரும் அப்படி க்யூட்டாக வந்து அவங்களோட பேரும் அவங்க ஹஸ்பண்ட் பேரும் இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா மாமியோட க்யூட் ஃபேமிலி, அவங்க ஹஸ்பண்ட் அவங்க சிஸ்டர் அப்புறம் அவங்க பிரதர் இன்லா. அண்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு, சாப்பிட்ற டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபுட்லாம் வந்து இந்தியன் குசைன் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து ஆர்டர் பண்ணி வெளியே இங்கேருந்து ஹோட்டலில் இந்தியன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் யார் வரீங்களோ இல்லையோ நான் சாப்பிட போகிறேன்ப்பான்னு கிளம்பிட்டேன். அசாரையுமே நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் அப்புறமா கூட சாப்பிட்டுக்கோங்க எனக்கு பசிக்குதுன்ட்டு. ஸோ பிளேட் எடுத்து ஒன் பை ஒன்னாக எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சிக்கன்னாலே நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் நான் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எக் புர்ஜி, கொத்து பரோட்டா, பிரியாணி, அப்புறம் சப்பாத்தி, அதுக்கு வந்து 2-3 சால்னா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். ஸோ வைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சமாக வைங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து நல்ல ஒரு நிறைய சாப்பிட்றேன்னா அதுவும் இந்தியன் மீலு. ஸோ எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஸோ எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் என் பிளேட் வந்து இப்படி தான் இருந்தது, நல்லா ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சதால் இந்த வீடியோவில் நான் இல்லை, நான் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு நல்ல ஈவினிங்காக போச்சு. ஸோ நம்ம எப்படி வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபினிஷிங் டச்சுக்காக பிரெட் அல்வா சாப்பிட்ருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கேக் கட்டிங் நடந்துச்சு. ஸோ கேக் யார் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கேக் வந்து எப்படி இருக்குன்னு வேறு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதால். ஸோ எல்லோரும் சாப்பிட்ற வரைக்கும் நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அசார் அண்ட் சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.